என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவளை எங்க பாத்தீங்க? இங்கதான் இருக்கா. வித்யா நிகேதன் ஆசிரமத்துல சேவிக தீட்சை எடுத்திருக்கா. நீங்களே அவளை கண்ணால பாத்தீங்களா மாப்பிள்ள? ஆமாப்பா, அது நம்மளோட ட்ரஸ்ட் ஆசிரமத்துல தான் வைப்ப இருக்கா. நாங்க பொழுது ராதிகாவுக்கே தெரியாது. மரத்தை பத்தி பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கதான் நான் அவங்கள பார்த்தேன். சரி வாங்க போலாம். தேவா மாப்ள, நீங்க கொஞ்சம் வெளியில உட்கார முடியுமா? நான் சேஷு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அம்மா என்ன சொல்றீங்க? இல்ல இருக்கட்டும், பரவாயில்லப்பா, நான் வெளியே இருக்கேன். இந்த நிலைமையில நீ வெளியில போறது நல்லது தானே? அம்மா நாங்க கண்டிப்பா போய்தாமா ஆகணும். நான் என்னமா அங்க தனியாவா போறேன்னு சொல்றேன். நம்ம தேவா மாப்பிள்ளையோட தானே போறேன். சேஷு, நீ அப்படி போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குற? திருடி ஆசிரமத்துல இருக்கா. கடவுளோட பார்வையில தானே அவ இருக்கா. அவளை நீ போய் இப்ப கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கீங்க, நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் சுத்தமா போயிடும். நீ அப்ப சொன்ன விஷாகா ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அதோட அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு. ராதிகாவுக்கும் அதே தானே? போதும், நிறுத்துங்கம்மா, முதல்ல நிறுத்துங்க. நீங்க உங்க உடம்பு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்கா, அவளை போய் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. என்னங்க, நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடணும். இத பாரு தேவகி, நான் இப்ப என்னோட உடம்புக்கு மருந்து தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. ராதிகா மட்டும் திரும்ப வந்துட்டானா என் உடம்பு பரிபூர்ணமா குணமாயிடும். காவேரி, படிச்சது போதும், படு. இல்லக்கா, நான் படிக்கணும். காலையில படிச்சுக்கலாம், சரியா? ஏதாவது கதை சொல்லுங்களேன். கதையா? எங்களுக்கும் கதை கேட்கணும். வாங்க. நான் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ பக்தி இருக்கிறவங்கள பார்த்திருக்கேன் குருஜி. ஆனா இந்த பொண்ணோட பக்தி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த வயசுல இவ எதுக்காக இப்படி சன்னியாசத்தை விரும்பி வந்திருக்கா? சன்னியாசி ஆகணுங்கிற எண்ணம் அவளுக்காக இல்ல, அவளை சார்ந்தவங்க சந்தோஷத்துக்காக எடுத்திருக்கா. எப்படி இவ மட்டும் நல்லா தூங்குறா? போகட்டும், விடு. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயந்து மும்பையை விட்டு போகவே மாட்டேன். நான் ஸ்ட்ரகிள் பண்ணியாவது ஒரு பெரிய ஹீரோயினாய் காமிப்பேன். ஆனா என்கிட்டயும் காசு இல்ல, பிரதீப் கிட்டயும் காசு இல்ல. இருக்கட்டும், நாளைக்கே நான் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும். ஆமா, இந்த அப்பாவை தனியா விட்டுட்டு உன்னால எப்படிமா வீட்டை விட்டு போக முடிஞ்சது?